குழந்தைகள் விளையாட்டாக கையில் கிடைத்தவற்றையெல்லாம் வாயில் போட்டுக்கொண்டு விழுங்கி விடுவார்கள் என்பதுதான் பெரும்பாலான பெற்றோர்களின் கவலையாக இருக்கும். அப்படித்தான் ஒரு குழந்தை விளையாட்டாக வீட்டிலிருந்த 50 கிராம் எடை உள்ள தங்க கட்டியை விழுங்கியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சீனாவின் வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 5 வயது சிறுமி ஒருவர் வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த போது அங்கிருந்த தங்க கட்டியை விழுங்கியிருக்கிறார். தங்கத்தை விழுங்கிவிட்டு தான் தங்க கட்டியை விழுங்கியதாக தனது பெற்றோரிடம் தெரிவித்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சிறுமியை அருகிலிருந்த மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். ஆனால் அங்கு தங்க கட்டியை அகற்றுவதற்கான வசதிகள் இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்தார்கள். இதையடுத்து கேபிட்டல் மெடிக்கல் பல்கலைக்கழகத்துடன் இணைந்த பெய்ஜிங் குழந்தைகள் மருத்துவமனையில் சிறுமி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அப்போது சிறுமியின் வயிற்றில் எக்ஸ்ரே பரிசோதனை மேற்கொண்ட மருத்துவர்கள் சுமார் 4 சென்டிமீட்டர் அளவுடைய தங்கக்கட்டி இருப்பதை உறுதி செய்தனர். இதுகுறித்து மருத்துவர்கள் தெரிவிக்கையில், அந்த தங்கக்கட்டி சிறியதாகவும் வழுவழுப்பாகவும் இருந்ததால் உணவு குழாயில் எளிதாக சென்றுவிட்டதாக கூறினர். இதனை அறுவை சிகிச்சை மூலமே அகற்ற முடிவு செய்த நிலையில் அது மிகவும் குறுகலான இடத்தில் இரைப்பையில் சிக்கியிருந்தது. இந்நிலையில் மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையின் போதே எண்டோஸ்கோபி செய்து ஒரு சுருக்கு கயிற்றின் உதவியோடு அந்த தங்கக்கட்டியை மீட்டனர். பின்னர் கவனமாக இரைப்பையிலிருந்து தங்கக்கட்டியை வெற்றிகரமாக வெளியே எடுத்தனர். இந்த சம்பவம் தொடர்பான செய்திகள் இணையத்தில் வெளியாகிய நிலையில், ஏமா தங்கம் விக்கிற விலைக்கு நீ வேற ஏமா விளையாடிட்டு இருக்க என நகைச்சுவையாக பலரும் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு எதை சாப்பிட வேண்டும், எதை சாப்பிடக்கூடாது என்பது தெரியாது என்பதால் அவர்கள் கைகளுக்கு எட்டும் வகையில் பொருட்களை வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.